ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் எடுத்தனையும் யூன்னு சொல்லி ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அப்படியே அவ மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல தான் என்ன போட்டு பாடா படுத்துனாங்க. இந்த புது ஸ்கூல்ல வந்துட்டு என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சொல்ல போனா நான் ஒரு புது மனுஷியா இந்த ஸ்கூல்ல வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே வந்துகிட்டு இருப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ படிச்ச ஸ்கூல்ல இவளை ரொம்ப டீஸ் பண்ணி புள்ளிலாம் பண்ணிருப்பாங்க போல. அதுக்காகவே அவளோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மாத்தி இப்ப புதுசா ஒரு ஸ்கூலுக்கு வந்து சேர்றா. இந்த புது ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதா இவளோட ஐடியாவே. அப்பாடா நம்மளோட புது லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அவ ஹாஸ்டல் வாசல்ல ஒரு காலை தூக்கி வச்ச உடனே உள்ள இருந்து ஒருத்தன் பறந்து வந்து விழுவான். அவனுக்கு பின்னாடியே ரகடா இந்த ஹாஸ்டலோட வைஸ் பிரசிடென்ட் அப்படியே வந்து, உங்க எல்லாருக்கும் எத்தனை தடவை சொல்றது, இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அள்ளு கிளம்பிரும். அந்த ரகடு பயா ரூல்ஸ்ங்கிற பேர்ல அங்க இருக்கிற பசங்க கிட்டலாம் இந்த குப்பை எதுக்கு இங்க போட்டிருக்க, அங்க போய் போடு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின், அவளுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் நம்ம ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கோம், சோ நம்ம தைரியமா அந்த வைஸ் பிரசிடென்ட் எதிர்த்து கேட்போம் அப்படின்ட்டு அந்த ரூடான பையன் முன்னாடி போய் நின்று, ஏய் நீ பண்றது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கொடுப்பா. இதை பார்த்த அந்த ஹருட்டோவும், யாரு பொண்ணு நீ, புதுசா இருக்க? ஓ அதுவா, நான் புதுசா இந்த ஸ்கூல்லயும் இந்த ஹாஸ்டல்லையும் சேர்றதுக்காக வந்திருக்கேன், இப்ப அது முக்கியம் இல்ல, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாளா. இதனால கடுப்பாய் போன அந்த ஹருட்டோ இப்ப அப்படியே கோவமா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து, வந்த முதல் நாள்லயே என்கிட்ட பிரச்சனை பண்றியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவான். அவன் தலைய பார்த்தா நம்ம ஹீரோயினை விட அவனுக்கு தான் நிறைய முடி இருக்கும் போல. இப்ப அந்த முடி அப்படியே நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ல போய் மாட்டிக்குமா. இதனால கடுப்பாய் போனாங்க, எனக்கு முடி ரொம்ப வலிக்குது, ஒழுங்கு மரியாதை அதை சீக்கிரம் கழட்டி விடு அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதா. இவன் வேற இவ்வளவு க்ளோஸா நின்று பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அதனால அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சிசர் எடுத்து அவனோட முடியவே கட் பண்ணி விட்டுருவா. சும்மாவே இந்த ஹருட்ட கத்துவான், இதுல இவன் முடிய வேற வெட்டி விட்டுட்டா அவன் சும்மாவா இருப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பிளாக் பண்ணி அவளை திட்டலான்ட்டு நினைப்பான். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண கொடுத்தும் நம்ம ஹீரோயின் அவன் பிளாக் பண்ண அப்படியே புகுந்து ஓடதான் ட்ரை பண்ணுவா. இதனால ரொம்ப கடுப்பாய் போனவன், நீ என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இன்னையில இருந்து நீ என்னோட ஸ்லேவ், நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதை அப்படியே நீ 3 மாசத்துக்கு கேட்கணும் அப்படின்பா. இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு, ஐயோ என்ன பிடிச்ச பிசாசு விட்டுருச்சுன்னு நினைச்சேன், இப்ப திரும்பி இவ ரூபத்துல வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரிதான் அவளுக்கு இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஹருட்டோ அவளை தரன்ட்டு உள்ள பிடிச்சு இழுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும், இவ தான் நம்ம ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கவ, வந்தோடனே முடிய வெட்டிட்டா, இனி இவளை பத்தி இவளே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விடுவானா. நம்ம ஹீரோயின் லைட்டா கொஞ்சம் பயந்த பொண்ணுதான். அவ அப்படியே தயங்கிக்கிட்டே, என் பேரு யூ அப்படின்னு தான் சொல்லுவா. அந்த ஹருட்டோ ஒரு கத்துவான் பார்க்கணும், நீ சொல்றது இங்க இருக்கிற யாருக்கும் கேட்காது, நல்லா சத்தமா சொல்லு அப்படின்ட்டு. உடனே இப்ப நம்ம ஹீரோனுக்கு எங்க இருந்தா தைரியம் வந்திருக்குமோ அப்படி நல்லா லவுடா, என் பேரு யூ, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்ட்டு கடன்ட்டு அவளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் போல்டா சொல்லிடுவா. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு பையன் டக்குமின்னு இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினையே ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வாங்க பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப கரெக்டா அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த இடத்துக்கு வந்து, ஓ நீதான் புதுசா வந்த பொண்ணாமா, இந்த ரூம் சாவி அப்படின்ட்டு கொடுக்க வருவா. ஆனா நடுவுல அந்த ஹருட்டோ வந்து, சாவி என்கிட்ட கொடுங்க, நான் தானே வைஸ் பிரசிடென்ட், அவளுக்கு இந்த ரூமையே சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சாவியை வாங்கிக்குவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே, ஐயோ இவன் தொல்லை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா ரூம் வரைக்கும் இவன் தொல்லை இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயப்படுவா. இப்ப ரூம்குள்ள வந்த கடத்தும் திரும்பி நம்ம ஹீரோயினை வார்ன் பண்ணுவான், இது வரைக்கும் யாரும் என் முடிய தொட்டதே கிடையாது, நீ தேவையில்லாம என் முடிய தொட்டு என்னை சீண்டி பார்த்துட்டு, நான் முன்னையே சொன்ன மாதிரி இன்னும் 3 மாசத்துக்கு நான் தான் உனக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவனோட முடியத்தான் இப்ப நம்ம ஹீரோயின் குண்டக்க மண்டக்க வெட்டி விட்டுட்டால. அதனால அவனோட ஃப்ரெண்ட் டக்குமிங்கிற பையன் அவனுக்கு நீட்டா ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே அந்த பையன் கிட்ட, உனக்கு என்ன இந்த புதுசா வந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் பொண்ணுங்க கிட்ட பேசியே நான் பார்த்தது இல்ல, ஆனா இப்ப அதிசயமா நீ அந்த பொண்ணு வம்பளுக்கெல்லாம் வேற செய்யற, எனக்கு என்னமோ ஏதோ சம்திங் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற டைனிங் ஏரியா மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னன்னா இது அந்த ஹருட்டோ கொடுத்த ஆர்டர் போல. பாவம் இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே டயர்டா ரூமுக்கு வருவா. அப்போ அவளுக்கு அவளோட பழைய ஸ்கூல்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருமா. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை அவளோட அப்பியரன்ஸ் வச்சு, அவ போட்டிருக்க கண்ணாடியை வச்சு எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. இதனாலேயே நம்ம ஹீரோயின் அவளை நல்ல பிரசன்டபிளா காமிச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாம் வேற கத்துக்குவா. இப்படி டோட்டலா அவ அப்பியரன்ஸை மாத்திட்டு தான் இந்த புது ஸ்கூலுக்கு தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி வந்திருப்பா.
ஆனா இங்க வந்த கெடுத்து அந்த ஹருட்டோ அவளை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியோட நம்ம இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது காரணமே நம்மள ரொம்ப புதுசா மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு நம்ம ஒரு 7 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுக்குவா. அதுல பார்த்தா எல்லார்கிட்டயும் தைரியமா பேசணும், புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், டேட்டுக்கு போகணும், கடைசியா ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 விஷயம் எழுதி வச்சிருப்பா. அப்போ திடீர்னு யாரோ இவளுக்கு பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டக்கடுத்துதான் இவளுக்கு கொஞ்சமாட்டு ஏதோ நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்களா. அங்க இந்த ஹருட்டோவும் டக்குமியும் நடந்து வரப்ப அந்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாருமே இவங்க பின்னாடியே நடந்து வருவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்கூலோட டாப் மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பசங்க போல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அவளோட கிளாஸுக்கு போய் அவளை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. இந்த மாதிரி நான் அதுக்கு முன்னாடி வேற ஸ்கூல்ல இருந்தேன், இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் அவளுக்கு ஒரு செம ஆப்படிக்கிற விஷயமே தெரிய வரும். என்னன்னா அந்த ஹருட்டோவும் இதே கிளாஸ் தான் போல. அது மட்டும் இல்லாம இவன் பெஞ்சுக்கு அப்படியே அவன் பின்னாடி தான் உட்காந்துருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டோட்டலா ஆஃப் ஆயிருவா. ஐயோ இவன் தொல்லை ஹாஸ்டல்ல தான் இருக்கும்னு பார்த்தா இப்ப கிளாஸ் ரூம்ல இவன் தொல்லை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்து போயிருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் நேத்து எழுதி வச்சிருந்த அந்த 7 பாயிண்ட்ஸ் இப்ப எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹருட்டோ வந்து அந்த பேப்பரை புடுங்கிடுவான். அவன் இதை பார்த்து நகலா சிரிச்சுக்கிட்டு, என்ன உன் லைஃபே செம காமெடியா இருக்கும் போல, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் 7 பெரிய விஷயமா எழுதி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த பேப்பரை கசக்கி வெளியே போட்டுருவான். நம்ம ஹீரோயினுக்கு இதனால செம்ம கடுப்பாகும். ஆனா இந்த பேப்பர் வேற யாருக்கு இல்லைன்னு கிடைச்சிருச்சுன்னா இன்னும் அசிங்கமாயிருமே அப்படின்ட்டு அந்த பேப்பர் எடுக்கிறதுக்காக கீழே போவா. இப்ப அங்க போய் அந்த பேப்பர் அப்படி தடவி தேடிக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஒரு பையன் வந்து நிப்பானா. யாருன்னு பார்த்தா அந்த டக்குமி. நம்ம ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவனை பாக்குறா. இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு அப்படியே வா இது என்னோட வாழ்க்கையில வந்து ஏஞ்சல் மாதிரி இவன் தெரியறான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. இப்ப அப்படியே அந்த டக்குமி அந்த இடத்துக்கு வந்து, நீ ஏதோ தேடுற மாதிரி இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பிளஸ் அதே மாதிரி நீ என் ஃப்ரெண்ட் ஹருட்டோ உன்கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்துக்கிட்டான். அவன் ஆக்சுவலி இப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது, என்னன்னு தெரியல கொஞ்சம் உன்கிட்ட மட்டும் ஓவரா போயிட்டான், அவனுக்கு பதிலா நான் சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவான். இந்த டக்குமி இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே என்னது இது, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, ஒருத்தன் ஏஞ்சல் மாதிரி இருக்கான், ஒருத்தன் டெவில் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு இவங்க 2 பேத்தையும் நம்ம ஹீரோயின் கம்பேர் பண்ணி யோசிப்பா. அப்ப கரெக்டா அந்த டக்குமிக்கு அந்த பேப்பர் கிடைச்சிரும். அவனோட அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்துருவான். போச்சு இவன்கிட்டயும் நம்ம மானம் போக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றப்ப அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னது உனக்கு ஃப்ரெண்டும் இல்ல பாய் ஃப்ரெண்டும் இல்லையா, கேட்கவே நம்ப முடியலையே, ஏன்னா நீ எவ்வளவு கியூட்டா இருக்க, அப்படி இருந்து எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுவான். சரி நீ ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ணிக்காத, நான் உனக்கு அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷமாயிரும். வா அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன், நானே எதுக்கு அப்படி சொல்லியிருப்பான், ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக சொன்னானா இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக சொன்னானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குதிச்சு வந்துகிட்டு இருப்பா. அப்போ இவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே அந்த இடத்துக்கு ஹருட்டோ கரெக்டா வந்து, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்போ உனக்கு ஏதாவது வேலை கொடுத்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோன் லைட்டா கடுப்பாகி, இனிமே நீ சொல்றதுல என்னால செய்ய முடியாது, நான் தான் உன் முடிய வெட்டினதுக்கு சாரின்னு சொல்லி கேட்டுட்டேன்ல அப்படின்ட்டு தைரியமா எதிர்த்து பேசுவா. ஆனா இவ இப்படிலாம் பேசினா மட்டும் அவன் விடவா போறான். அவன் இப்ப அப்படியே, இங்க பாரு இன்னும் 3 மாசத்துக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும், இப்ப ஒழுங்கு மரியாதை போய் எல்லா பாஸ்கெட் பாலையும் தொடச்சு வை அப்படின்ட்டு ஒரு கத்துவான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அங்கேயே ஆஃப் ஆயிருவா. அதுக்கடுத்து பாவம் கிட்டத்தட்ட ஒரு 25 பாலை நம்ம ஹீரோயின் அப்படியே தொடச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹருட்டோ நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல வச்சு அப்படியே லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவானா. இதை பார்த்தவ ரொம்ப பயந்துருவா. ஐயோ இவன் திரும்பி நம்மள கிஸ் எதுவும் பண்ணிருவானோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப அப்படியே ரொம்ப பக்கத்துல வந்து அந்த ஹருட்டோ, நீ கிளீன் பண்ணது எதுவுமே ப்ராப்பரா இல்ல, திரும்பி எல்லா பாலையும் கிளீன் பண்ணு அப்படின்பா. நம்ம ஹீரோனோட மனசுல, டே அதை தள்ளி நின்னு சொல்ல மாட்டியா, ஆவுனா பக்கத்துல வந்து பயன்படுத்துறியே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து பாவம் நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த 20 பாலை அப்படியே நீட்டா உட்காந்து தொடச்சுக்கிட்டு இருப்பா. சரி இதுக்கு அடுத்தாண்டு அவளோட வேலை முடிஞ்சான்னு சொல்லி அவ பார்த்தா அப்பயும் அந்த ஹருட்டோ விட மாட்டான். ஓகே இந்த வேலை முடிஞ்சிருச்சுல, அடுத்து உனக்கு ஒரு வேலை, நம்ம ஆர்ட் ரூம்ல ஒரு ட்ரீ ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு சூப்பரா டெக்கரேட் பண்ணி என்ட்ரன்ஸ்ல போய் வைக்கிற அப்படின்ட்டு இன்னொரு வேலையை கொடுத்துருவான். பாவம் நம்ம ஹீரோயின் இப்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரீயை எடுத்துட்டு வந்து அதை அழகா டெக்கரேட்டும் பண்ணி முடிச்சிருவா. ஆனா இதுலயும் அந்த ஹருட்டோ ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்கணும்ட்டு இந்த ட்ரீக்கு மேல நாங்க ஒரு பெரிய ஸ்டார் வைப்போம், அதுதான் எங்க ஸ்கூலோட வழக்கம், அந்த ஸ்டார் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாவம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முழிச்சுட்டே இருப்பாளா. அப்ப அந்த ஹருட்டோ அப்படியே பக்கத்துல வந்து, இங்க பாரு அந்த ஸ்டார் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை சீக்கிரமா அந்த ட்ரீ மேல வச்சிட்டு ஹாஸ்டல் டைமிங் முடியறதுக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ற,
இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு மிரட்டிட்டு அவன் கிளம்பிடுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் இவ்வளவு பெரிய ஸ்டாரை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கையாலேயே வரைஞ்சு காமெடியா கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா யாருக்கும் எந்த பதிலும் தெரியாதா. இதனால என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போயிருப்பா. அப்போ ஆப்போசிட்ல மெய்கோன்னு சொல்லி ஒரு பொண்ணு வருவா. அவகிட்ட அப்படியே வேமா போய் இந்த ட்ரீயோட பெரிய ஸ்டாரை பாத்தீங்களா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும் போல. உடனே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்க்கு தான் அவ கூட்டு போவா. நம்ம ஹீரோயின் இந்த ரூம்ல தான் இருக்குமா, நானே தேடி எடுத்துக்கிறேன் அப்படின்பா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல. அவ நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமா தேடி இப்ப அந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ட்ரீயை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்சிருவாளா. இதுக்கு அந்த மீகோ பொண்ணு வேற நிறைய ஹெல்ப் பண்ணிருக்குமா. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே தேங்க்ஸா வாரி அரைச்சிக்கிட்டு இருப்பா. பட் இந்த பொண்ணு கிட்ட பழகினப்ப நம்ம ஹீரோனுக்கு ஏதோ சேஃபா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதனால அப்படியே அந்த பொண்ணு கிட்ட இன்னில இருந்து நான் உங்க ஃப்ரெண்டா உங்க கூட இருக்கலாமா, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இவ கேட்கறது வீடா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் உன்னை ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி. வா நான் என்னோட புது ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கவே மாட்டாங்க போல. அதனாலதான் அவளுக்கு இப்ப இவ்வளவு ஹாப்பி. ஆனா இவ சந்தோஷமா இருந்தாவே அந்த ஹருட்டோக்கு பிடிக்காது போல. அவ இப்ப அப்படியே அந்த ஹாஸ்டல் வாசல்ல நின்னுக்கிட்டு நீ 2 நிமிஷம் ஹாஸ்டலுக்கு லேட்டா வந்திருக்க, நீ என்னதான் அந்த ட்ரீல அந்த ஸ்டாரை வச்சிட்டாலும் நீ ஹாஸ்டலுக்கு வந்தது லேட்டு தானே, அதனால நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே அவன். வழக்கம் போல டைனிங் ஏரியா பிளஸ் பாத்திங் ஏரியா எல்லாத்தையும் ஒழுங்கா கிளீன் பண்ணி வை அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அவளுக்கு கொடுத்த எல்லா வழியும் முடிச்சிருவாளா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த டக்குமி வருமா. அவனை பாக்குறப்பலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஏஞ்சலை பாக்குற மாதிரியே தான் இருக்கும். இப்ப வந்தவன் எதையுமே யோசிக்காம நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனையும் நீ நானும் வெளியே டேட் போலாமா அப்படின்னு கேட்பான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலையே சுத்துற மாதிரி ஆயிரும். என்னது இந்த ஸ்கூலோட மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பர்சன் என்ன டேட் பண்ண கூப்பிடுறானா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன இப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் வேணானா சொல்ல போறா. அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே டபுள் ஓகே அப்படின்றவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் இந்த டக்குமியும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா வெளியே போவாங்களா. இதை வந்து நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் நோட் பண்ணிடுவாங்க. அதுல அந்த மேக்கோ பொண்ணு ஒரு ஆளா இருப்பா. அவ அப்படியே இவ அவ்வளவா யாருக்கும் டக்குன்னு பழக மாட்டாளே, இந்த மாதிரி டேட் போறது அவளுக்கு ஓகேவா இருக்குமா, சரி நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மீகோ பிளஸ் நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர்லாம் நம்ம ஹீரோயினையும் அந்த டக்குமியும் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த டக்குமியும் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப வேகமா ஒரு சைக்கிள் நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வருமா. உண்மையில அந்த டக்குமி ஏஞ்சல் தான் போல. அவன் நம்ம ஹீரோயினை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே பிடிச்சு இழுத்து காப்பாத்திடுவான். இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா நிக்கிறத அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கிளாஸ்மேட்ஸ்ல அப்படியே பார்த்துக்கிட்டு வா இதை பார்க்கவே செம சீனா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், அதை பார்த்தா நல்லாவா இருக்கு கன்றாவியா இருக்கு அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா அந்த ஹருட்டோ. அவனும் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்படி நடக்கிறத பார்த்துருப்பான். ஆனா மித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப சந்தோஷமா பார்த்தாலும் அந்த ஹருட்டோக்கு மட்டும் லைட்டா கடுப்பாகும். அதுக்கடுத்து அந்த டக்குமியும் நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து கேக்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட வாய்க்கிட்ட லைட்டா அந்த கிரீம் ஒட்டி இருக்குமா. இதை பார்த்து அந்த டக்குமி டக்குன்னு நம்ம ஹீரோயினோட லிப்ஸை அப்படியே அவன் கையை வச்சே தொடச்சிருவான். இப்படி ஒரு சீன் நடந்தோனையும் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் தான். ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு குட்டி பையன் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் மேல ஜூஸை கொட்டி விட்டுருவானா. அப்ப அந்த டக்குமி தான் அப்படி ஸ்வீட்டா வந்து உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சா, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஓகேவான்னு தெரிஞ்சுக்கிட்ட அடுத்து அவளை ஸ்ட்ரைட்டா ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டு போயிருவான். இப்ப அங்க போய் நம்ம ஹீரோனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பிளஸ் ஒரு அழகான சைட் கிளிப்பையும் வாங்கி கொடுப்பானா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு இவனே நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்டா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. மித்த எல்லாருக்கும் இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த ஹருட்டோக்கு மட்டும்தான் லைட்டா காண்டாகும். இதனால அவன் எப்படா நம்ம ஹீரோயின் தனியா சிக்குவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான் போல. அவ இப்படி தனியா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே இவன் போய் அவ கையை பிடிச்சு என்ன ஒரே சந்தோஷமா இருக்கியோ, இதுல இந்த கிளிப்பு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்ட்டு அந்த கிளிப்பை தூக்கி தூரமா எரிஞ்சிருவான். பட் நல்ல வேலை அந்த கிளிப்பை எப்படியோ நம்ம ஹீரோயின் சேஃபா கண்டுபிடிச்சிருவா. ஆனா இவளுக்கு இவனை அடிக்கணும் போலதான் இருக்கும். ஆனா ஏன் இவன் சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட இவ்வளவு வெறுப்ப காட்டுறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. சரி என்னவா இருந்தா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம டக்குமி கூட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்பி அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா இவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்தவங்க அப்படியே இவங்க 2 பேரும் செமையா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப
அந்த கிளாஸ்மேட்ல இருக்கிற ஒரு பொண்ணு, நாங்க ஒண்ணு சும்மாலாம் உன்னை ஃபாலோ பண்ணல, இந்த மெய்கோக்கு தான் நீ எப்படி இந்த டேட்டை நல்லபடியா முடிப்ப, நீ நர்வஸ் ஆயிருவியோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயம் இருந்துச்சு, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்தோம் அப்படின்னு சொன்னனையும் நம்ம ஹீரோனுக்கு செம சந்தோஷமாயிரும். வா, இவ கூட வாய் வார்த்தையா தான் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான்னு நினைச்சேன், நம்ம மேல இவ்வளவு அக்கறைப்பட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பியா இருக்கும். ஆனா அப்பதான் அந்த கிளாஸ்மேட் பசங்க 2 பேரு, ஐயோ ஹாஸ்டலோட டைமிங் வேற முடிய போகுது, அதனாலதான் ஹருட்டோ சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிட்டானா அப்படிம்பாங்க. இதை கேட்ட அந்த டக்குமிக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். என்னது இவ்வளவு நேரம் வரைக்கும் ஹருட்டோ இங்கேயா இருந்தா அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை பத்தி ஸ்ட்ரைட்டாவே போய் அவன் அந்த ஹருட்டோ கிட்ட கேட்டுருவான், என்னடா இன்னைக்கு நானும் யூவும் வெளியே போறப்ப எங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்த போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானும் அந்த ஏரியா சைடு வந்தேன், அப்ப எதர்ச்சியா நம்மளோட கிளாஸ்மேட்ஸையும் உன்னையும் அவளையும் பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் சமாளிப்பான். அப்ப அந்த டக்குமி டக்குன்ட்டு நம்ம ஹீரோ பக்கமா திரும்பி, நம்ம 2 பேரும் ஒரு கேம் நடுவோமா, யார் அந்த யூவை ஃபர்ஸ்ட் உஷார் பண்ணி கரெக்ட் பண்றாங்கன்னு பாப்போமா அப்படின்பா. என்னன்னா அந்த டக்குமிக்கு இப்ப அந்த ஹருட்டோ மேல ஒரு டவுட் வந்துருச்சு, இவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவ ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பாள்ல, அதை எல்லாத்தையும் இப்ப படிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுல ஒரு பாயிண்ட் நல்ல சந்தோஷமா ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சோ இவ இன்னைக்கு அந்த டக்குமி கூட வெளியே போனப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி நிறைய ஸ்மைல் பண்ணிருப்பாளா, அதனால அதை அப்படியே டிக் பண்ணிக்குவா. ஓகே, நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி டேட் போகணும்ட்டு அதுல எழுதியிருப்பா, அதையும் இப்ப அந்த டக்குமி கூட செஞ்சுட்டா, அதனால அதையும் இவ டிக் பண்ணிடுவா. சோ 7 இதுல 2 விஷயத்த அந்த டக்குமினாலதான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்பயே மித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாப்பாளா. அதுல பார்த்தா போல்டா எல்லாரும் முன்னாடியும் பேசணும், புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட தைரியமா போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பா. இதை அப்படியே படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்பதான் அவளுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். இந்த ஹாஸ்டலுக்கு வந்து அந்த ஹருட்டோவை மீட் பண்ணக்கு அடுத்து தைரியமா எல்லாரும் முன்னாடி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பா. அதுக்கடுத்து அந்த ஹருட்டோவோட தொல்லைனால அந்த ஸ்டார் எங்க இருக்குன்ட்டு எல்லார்கிட்டயும் போய் கேட்டு விசாரிச்சிருப்பா, அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட. பிளஸ் அதே மாதிரி மீகோ கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு காரணமும் அந்த ஸ்டார் இவங்க 2 பேரும் ஒன்னா தேட போனனாலதான். சோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இவ அந்த ஹருட்டோனாலதான் அச்சீவ் பண்ணிருப்பா, அது இப்பதான் இவளுக்கே தெரிய வரும். சோ உடனே அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்குவா, பரவாயில்லையே அந்த ஹருட்டோனால நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அந்த சார்ட்ல பேலன்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவ தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னும் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதையும் நம்ம எப்படின்னு அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டே வெளியே நடந்து வரப்ப அந்த இடத்துல அந்த டக்குமி இருப்பான். அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட வந்து, அன்னைக்கு நீ உன் கையில ஒரு சார்ட் வச்சிருந்தேல, அதுல கடைசியா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தேல, அந்த ஆசையை நான் நிறைவேற்ற ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வருவான். நம்ம ஹீரோனும் ஓகே இவன் தன்னை கிஸ் தான் பண்ண போறான் அப்படின்ட்டு ஆர்வமா இருப்பா. அப்ப அந்த டக்குமி, உன்னோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹருட்டோவும் வருவான். அவன் வந்து, அவ ஒன்னும் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா, நான் சொல்றத மட்டும் தான் கேட்பா அப்படின்ட்டு அவனும் நம்ம ஹீரோன் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துருவான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோனை போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் சொல்றதான் கேட்பா, நான் சொல்றதான் கேட்பா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கா ஒரு பக்கம் சாஃப்டான ஏஞ்சல் டக்குமி, இன்னொரு பக்கம் ரகடான டெவில் பையன் அந்த ஹருட்டோ. இவங்க 2 பேரும் நான் யார் பேச்ச கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழம்பி போய் நிப்பா. சோ கடைசியா நம்ம ஹீரோன் யார் பேச்ச கேட்பா, இவங்க 2 பேத்துல நம்ம ஹீரோனுக்கு பொருத்தமானவங்க யாரு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, அப்படியே ஹைப் பண்ணிருங்க. அடுத்து இந்த டிராமால என்னாச்சுங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பை.